வேட்புமனுவிலேயே சிக்கலா? 3 நாட்களில் வயசை குறைத்த விஜய். புதிய சர்ச்சை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு முடிந்து அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த தேர்தலில் புதிதாக களம் காணும் தாவேகாவும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருது. முக்கிய அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லைங்க, இந்த முறை புதிதாக களம் காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தயாராகி வருது. அதே நேரத்தில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவை சுற்றி தற்போது புதிய சர்ச்சை ஒன்று உருவாகியிருக்கு. பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவிலும் முக்கியமான தகவல் மாறுபட்டு இருப்பதாக கூறப்படுது. குறிப்பாக தனது வயது மற்றும் குற்ற வழக்குகள் குறித்து வேட்புமனுவில் வேறுபட்ட தகவல்கள் கொடுத்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்படின்னா அந்த விவகாரம் தான் என்ன? விஜய் உண்மையில் என்ன கூறியிருக்காரு? இந்த சர்ச்சை அவரது வேட்புமனுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இதை பற்றி தான் முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தற்போது முழு வேகத்தில் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு செய்வது, வேட்பாளர்களை அறிவிப்பது போன்ற பணிகளை முடித்து தேர்தல் களத்தில் இறங்கிவிட்டாங்க. இந்த முறை தேர்தலில் மிக அதிகமாக பேசப்படும் அரசியல் கட்சியில் ஒன்று தான் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம். கட்சி தொடங்கியதிலிருந்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அந்த கட்சிக்கான முதல் பெரிய அரசியல் சோதனை என்றும் பார்க்கப்படுது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கு. மாநிலத்தின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளும் போட்டியிடும் வகையில் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் விஜய் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துச்சு. அதே நேரத்தில் விஜய் தானும் 2 மிகப்பெரிய தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறாரு. சென்னை பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. 2 இடங்களில் போட்டியிடுவது அரசியல் ரீதியாக முக்கியமான முடிவாக பார்க்கப்படுது. பெரம்பூரில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. கடந்த 30ஆம் தேதி சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் தனது வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சார். அன்று பெரம்பூரில் அவரை பார்க்க வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரண்டாங்க. அதே நாளில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் விஜய் தொடங்கினார். இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறுச்சு. திருச்சியில் பிரச்சாரம். பின்னர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். திருச்சியிலும் பெரிய அளவில் கூட்டம் திரண்ட நிலையில் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்தார். ஆனால் இந்த 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ஒப்பிட்டு பார்த்தபோது சில முக்கியமான தகவல்கள் மாறுபட்டு இருப்பதாக கூறப்படுது. குற்ற வழக்கு விவரம். பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் தன் மீது எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் தன் மீது 2 வழக்குகள் உள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதுவே தற்போது பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த தினத்தில் நடந்த பிரச்சாரத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆம்புலன்ஸில் இடையூறாக கூட்டம் திரண்டதாகவும் காவல்துறையினர் புகார் அளிச்சாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரை மாநாடு வழக்கு. மேலும் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் போது ஒரு தொண்டரை பாதுகாவலர் தாக்கியதாக கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுது. இந்த 2 வழக்குகளையும் பெரம்பூர் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் அந்த வழக்குகள் குறித்து விஜய் குறிப்பிட்டிருந்தது அரசியல் விவாதத்தை அதிகரிச்சிருக்கு. சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேட்புமனுவில் அனைத்து வழக்குகளும் சரியாக குறிப்பிட வேண்டும் என்பதே தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. அதனால பெரம்பூர் வேட்புமனு குறித்து தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்யலாம் என்று கூறப்படுது. வயது விவர சர்ச்சை. இதற்கு மேலாக மற்றொரு விஷயமும் தற்போது பேசப்படுது. பெரம்பூர் வேட்புமனுவில் விஜய் தனது வயது 52ன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் தனது வயது 51ன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வயது விவகாரத்தில் ஏற்பட்ட மாற்றமும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. வேட்புமனு தள்ளுபடியாகுமா? சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகவல் மாற்றங்கள் பெரிய சட்ட பிரச்சனை ஆகாது. பொதுவாக இவ்வாறான சிறிய பிழைகள் என்றால் தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் கேட்பார்கள். அதற்கு சரியான விளக்கம் அளித்தால் வேட்புமனு ஏற்கப்படும் வாய்ப்பே அதிகம். அரசியல் தாக்கம். எனினும் இந்த விவகாரம் தேர்தல் அரசியலில் பேசப்படும் முக்கிய விஷயமா மாறியிருக்கு. ஏன்னா நடிகர் விஜய் அரசியலில் புதியதாக களம் காணும் நிலையில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியல் எதிரிகளால் தீவிரமாக கவனிக்கப்பட்டு இருக்கு. அதனால இந்த சர்ச்சை தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய அம்சமாக மாறக்கூடும். மொத்தத்தில் பார்க்கும்போது விஜய் தாக்கல் செய்த 2 வேட்புமனுவில் தகவல் வேறுபாடு இருப்பதாக கூறப்படுது. தற்போது அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது சட்ட ரீதியாக பெரிய பிரச்சனையாக மாறுமா?
அல்லது சாதாரண விளக்கத்துடன் முடிவடையுமா என்பது தேர்தல் அதிகாரிகளின் முடிவை பொறுத்து இருக்கும். தமிழ்நாடு தேர்தல் சூழலில் இந்த விவகாரம் அடுத்த சில நாட்களில் எப்படி மாறும் என்பதை கவனிக்க வேண்டியது முக்கியம். எந்த விவகாரம் குறித்த உங்கள் கருத்து என்ன? விஜயின் வேட்புமனு சர்ச்சை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான அரசியல் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.